ஹாய் யுவர்ஸ், சப்பாத்தி ரொட்டி நான்க்கு நல்ல ஒரு சைட் டிஷ்ஷாக இந்த க்ரீன் கேப்சிகம் ஸ்பைசி கிரேவி இருக்கும். இது எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. தேவையான பொருட்கள் 2 குடமிளகாய் எடுத்துக்கோங்க, 2 பெரிய வெங்காயம், நல்லா பழுத்த தக்காளியை பியூரியாக அரைச்சி எடுத்துக்கலாம். குடமிளகாயை இது போல் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. தேவையான மசால் பொடிகள் எடுத்துக்கோங்க. கிராம் ஃப்ளவர் 2 டீஸ்பூன் எடுத்துக்கோங்க. இப்போ கடாய் வச்சு 2 டீஸ்பூன் ஆயில் விட்டு தாளிப்பு பொருட்களை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. கட் பண்ண வெங்காயத்தை இதில் போட்டு வெங்காயம் கலர் மாறி வெங்காயம் கேரமல் ஆகிற அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த மாதிரி ப்ரௌன் கலராக வெங்காயம் மாறிக்கணும். இப்போ எடுத்து வச்ச மசால் பொடிகளை இதில் ஆட் பண்ணிக்கோங்க. மசால் பொடியோட மெஷர்மெண்ட்டை உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன், அங்கே நீங்கள் செக் பண்ணிக்கோங்க. அரைச்சி வச்சக்க டொமேட்டோ பியூரியை இதில் ஊற்றிக்கோங்க. டொமேட்டோ பியூரி ஊற்றி டொமேட்டோவோட ராஸ்மல் போகிற அளவுக்கு ஒரு 3 நிமிஷம் கொதிக்க விட்டு கட் பண்ண குடமிளகாயை இதில் ஆட் பண்ணி இந்த மசாலாவோட நல்லா இது போல் கலந்து விட்டுக்கோங்க. மசாலாவோட குடமிளகா நல்லா கலந்ததும் வாட்டர் ஆட் பண்ணிக்கோங்க. இந்த ஸ்டேஜில் 1.5 கப் வாட்டர் ஊற்றிக்கோங்க. சால்ட் 1 டீஸ்பூன் ஆட் பண்ணிக்கோங்க. இப்போ குடமிளகா நல்லா இந்த மசாலாவில் கொதித்து தண்ணி நல்லா சுண்டி இது போல் ட்ரை ஆகிடணும். இந்த ஸ்டேஜில் ஒரு கைப்பிடி அளவு கட் பண்ண கொத்தமல்லி இலையை தூவி இதில் கலந்துக்கோங்க. கொத்தமல்லி இலை போட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இப்போ 1 டீஸ்பூன் காசூரி மேத்தி க்ரஷ் பண்ணி இதில் ஆட் பண்ணிக்கோங்க. இது டிஷ்க்கு நல்ல ஒரு ஃப்ளேவரும் டேஸ்ட்டும் கொடுக்கும் காசூரி மேத்தி. இப்போ 1/4 கப் கர்டு இதில் ஊற்றிக்கோங்க. எடுத்து வச்சுருக்க 1/4 கப் கடலை மாவை கட்டி இல்லாமல் நல்லா கரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. கர்டு ஆட் பண்ணி நல்லா இது போல் கலந்து விட்டுட்டு கரைச்சி வச்சுருக்க கடலை மாவு கரைசலை இதில் ஆட் பண்ணிக்கலாம். இப்போ இதை நல்லா கலந்து விட்டு 3/4 கப் அளவு வாட்டர் ஊற்றிக்கோங்க. இது ஒரு 2 கொதி வந்ததும் சால்ட் கரெக்டாக இருக்கான்னு செக் பண்ணிவிட்டு பத்தலைன்னா இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிக்கோங்க. கடலை மாவு கரைசல் ஊற்றி ஒரு 4 நிமிஷம் நல்லா கொதிக்க விட்டு ஆயில் இது போல் மேலே மிதந்து வர அளவுக்கு சிறிது நேரம் மீடியம் ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விடுங்க. இப்போ டேஸ்டான நம்ம குடமிளகா ஸ்பைசி கிரேவி ரெடி ஆகிடுச்சு. இப்போ பவுலுக்கு மாற்றிக்கலாம். இந்த குடமிளகா ஸ்பைசி கிரேவி சப்பாத்தி நான் ரொட்டிக்கு ரொம்பவே சூப்பரான சைட் டிஷ்ஷாக இருக்கும். நீங்களும் இது போல் செஞ்சு பார்த்து ட்ரை பண்ணி எப்படி இருந்ததுங்கிறத கமெண்ட் பாக்ஸில் சொல்லுங்கள். ஹெல்த்தியாக இருங்க, ஹாப்பியாக இருங்க.